இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற கார் Citroen C3. இந்த Citroen C3 பொறுத்தவரை Citroenோட ஒரு என்ட்ரி லெவல் ப்ராடக்ட். அதுவுமே ஒரு மைக்ரோ எஸ்யூவி அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்ல டாடா பஞ்ச் அந்த மாதிரி கார்ஸுக்கு ஒரு காம்படிட்டராக வரக்கூடிய கார். இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்மோஸ்ட் கம்ஃபர்ட் ப்ளஸ் அந்த ஒரு ஃப்ரெஞ்ச் டைனாமிக்ஸோட வரக்கூடிய ஒரு என்ட்ரி லெவல் காராக இருக்குது. டீசெண்டான ஸ்பேஸ் கூட ஒரு குவர்க்கியான எக்ஸ்டீரியர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூவில் நம்ம எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி இருக்குது, இன்டீரியர் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, டிரைவிங் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ இந்த வீடியோட இன்ட்ரடக்ஷன் நம்ம ரொம்பவே ஷார்ட்டாக வச்சுருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த Citroen அப்படிங்கிற பிராண்டை பற்றின கொஞ்சம் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி நம்ம Citroen ஏர்கிராஸ் பசால்ட் இந்த கார்ஸ் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த ரிவ்யூஸ்லேயே எக்ஸ்பிளனேட்டரியாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸையுமே நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பசால்ட் எல்லாம் சூப்பரான ஒரு ப்ராடக்ட். என்னென்னா லுக்ஸ் வைஸும் சரி, கூடவே அந்த டைனாமிக்ஸ் எல்லாமே தரவில் இருக்கக்கூடியது. ஏர்கிராஸும் சரி தான். ஸோ அந்த வீடியோஸையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை வேரியன்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லிவ், ஃபீல், ஷைன் அப்படின்ட்டு 3 வேரியன்ட்ல செல் பண்ணுறாங்க. நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லைன் இந்த ஷைன் அப்படிங்கிற வேரியன்ட். இதில் என்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 1.2 லிட்டர் பியூர்டெக் 82 அப்படிங்கிற அந்த 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு அதில் பவர் 82 PS, அப்புறம் 115 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். கியர் பாக்ஸ் 5 ஸ்பீட் மேனுவல் வரும். அதுக்கு அடுத்தது அந்த பியூர்டெக் 110 அப்படிங்கிற இந்த சேம் இதில் டர்போ வரக்கூடிய அந்த என்ஜினுமே கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு அந்த 110 PS ஆஃப் பவர் ப்ளஸ் 6 ஸ்பீட் மேனுவலாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 190 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். கூடவே அந்த 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராப்பர் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக். அதில் பார்த்தீங்கன்னா 205 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் உங்களுக்கு 3 வேரியன்ட்லேயுமே வருது. அந்த டர்போ பெட்ரோல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீல் அப்புறம் ஷைன் அந்த 2 டாப் வேரியன்ட்ஸில் தான் வருது. இன்னொரு ஹைலைட்டாக இந்த Citroen கார்ஸ் பற்றி நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸில் அந்த ஏர்கிராஸ் வீடியோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த காரெலாம் நான் பார்த்ததே இல்லை, இந்த காரெலாம் யார் வாங்க போகிறோம் அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. அதே நேரத்தில் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக யாரெல்லாம் அந்த கார்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட ரொம்ப பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸஸ்மே இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னென்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணவங்க இல்லை அந்த வண்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம அந்த வீடியோலையுமே நம்ம சொல்லக்கூடிய அந்த ஃப்ரெஞ்ச் டைனாமிக்ஸ் அந்த கம்ஃபர்ட் எல்லாமே அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் நீங்கள் வாங்காதவங்க கொஞ்சம் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த டிஃபரன்சியேஷன் தெரியும். என்னென்னா ஆப்வியஸ்லி இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எந்த கார்ஸ்லையுமே அவங்க சன்ரூஃப், புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த மாதிரி அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் இன்னும் கொண்டு வரல. சன்ரூஃபை கூட நம்ம விட்டுடலாம். க்ரூஸ் கண்ட்ரோல், புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக அவங்க கொண்டு வந்தே ஆகணும். அது நானுமே அக்ரி பண்ணுறேன். பட் ஸ்டில் அவங்க மார்க்கெட்டுக்குள்ளாடி தரவுலி நல்ல ஒரு மெக்கானிக்கல் பேக்கேஜை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதுக்கு மேலேயே உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னென்னா அவங்க ஒரு பெரிய குரூப்போட ஒரு சப் கம்பெனி தான். என்னென்னா ஸ்டெலாண்டிஸ் குரூப் அப்படிங்கிற அந்த பெரிய குரூப், ஃபியாட், ஜீப் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இருக்கக்கூடியது இந்த சேம் குரூப்புக்குள்ளாடி தான். நிறைய பேர் ஃபியட் வெளியே போனது இந்த மாதிரி ஸ்டோரிஸுமே சொல்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி Citroen அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் எண்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. என்னென்னா ப்ராடக்ட்ஸ் ப்ராமிசிங்காக இருக்குது. என்ட்ரி லெவல் பட்ஜெட்லேருந்து அவங்க கொடுத்துருக்கிறதும் ஒரு நல்ல விஷயமா எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இந்த C3யோட எக்ஸ்டீரியர் டீட்டெயிலிங் பார்ப்போம். இந்த டீட்டெயிலிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த ஒரு மைக்ரோ எஸ்யூவி அப்படிங்கிற ஸ்டாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஹைட்டான பானட்டுமே கொடுத்துருக்காங்க. டிசைன் ரிசம்பிளன்ஸ் கண்டிப்பாக அவங்களோட அந்த ஃபேமிலி ஆஃப் எஸ்யூவிஸோட அந்த டிசைன் ரிசம்பிளன்ஸ் கண்டிப்பாகவே இருக்குது. என்னென்னா இந்த சேம் ஸ்டைலான ஒரு சின்ன ஹான்ச் கொடுத்து வரக்கூடிய ஒரு பானட்டு தான் உங்களுக்கு அந்த ஏர்கிராஸ் பசால்ட் எல்லாத்துலேயுமே இருந்துச்சு. கூடவே நல்ல ஃபுல் க்ரோமில் இருக்கக்கூடிய அந்த டபுள் ஷெவ்ரான் இன்டிகிரேட்டடாக வரக்கூடிய ஒரு கிரில்லுமே உங்களுக்கு வருது. லோவர் போர்ஷன் ஆஃப் தி பம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ப்ளிட்டான ஒரு டைப்பில் ஏர் டேம் கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த எஸ்யூவி அப்படிங்கிற ஸ்டாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பிரஸ்ட் சில்வர் ஃபினிஷில் உங்களுக்கு அந்த
ஸ்கிட் பிளேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு ரைட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த ஃபாக் லைட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஹாலஜன் டைப்பில் தான் வந்து ஃபாக் லைட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாப்பில் வந்து உங்களுக்கு அந்த ஹெட்லாம்ப்ஸ் வருது. எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு டாப் வேரியன்ட்ல வருது. ப்ளஸ் இந்த 2 பீசஸ் வந்து உங்களுக்கு டிஆர்எல் ஆக்ட் ஆகும். இது வந்து உங்களுக்கு இண்டிகேட்டராகவுமே வந்து ஆக்ட் ஆகும். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் அந்த ஒரு டிசைன் பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் பேக்ஸ் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்து இந்த சைடு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளோட சைடில் வரக்கூடிய ஒரு பாடி கிளாடிங் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சின்ன சின்ன டிசைன் ஹைலைட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். கொஞ்சம் வந்து அது ஒரு லுக்ஸையுமே வந்து அப்பீலிங்காக மாற்றுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் கிளாடிங்கோட அந்த வீல் ஆர்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. லோவர் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக்கில் முடிச்சிருக்காங்க. சித்ராயன் லோகோ வந்து உங்களுக்கு இந்த சைட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. குரோம் பீஸில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த டாப் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 இன்ச் வரக்கூடிய அந்த ஆக்டா அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டா அப்படிங்கிறதுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 8 ஸ்லாட்டாக வந்து புரியுது. ஒரு டைமண்ட் கட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வேரியன்ட்ஸுக்குமே வந்து உங்களுக்கு 195, 65, 15 இன்ச் வரக்கூடிய டயர்ஸ் வந்து வருது. உங்களுக்கு அந்த வீலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15 இன்ச் ஸ்டாண்டர்டாக வருது. ப்ளஸ் வந்து அந்த வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டீல் வீல்ஸ் வித் வீல் கேப் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் ஆகும். சைட் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டால் பாய் டிசைன் உங்களுக்கு கிளியராகவே தெரியுது. ஒரு நீட்டான ரூஃப் ரெயிலுமே கொடுத்து அந்த லுக்ஸை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு 4 சிங்கிள் டோன் கலர் ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து 2 டுவல் டோன் கலர் ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. விண்டோ ஏரியா உங்களுக்கு கொஞ்சம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இன்டீரியர்லேயுமே அந்த ஸ்பேஸை வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணக்கூடியது. ஒரு ஃபுல் கிளாசி பிளாக் கலரில் வந்து இந்த ஷைன் வேரியன்ட்ல உங்களுக்கு அந்த ஓஆர்விஎம் வருது. வித் வந்து இன்டெகிரேட்டட் அந்த பிளிங்கர்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளாப் டைப்பில் தான் வந்து டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் டைப் தான். இப்போ நம்ம ரியருக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சைடு ரியர் எண்டு பார்த்தோம்னா ஒரு ரொம்ப பாக்ஸியான ஒரு இது தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு பிளாக் டவுட் ஸ்டிக்கர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த டெயில் லேம்ப் ரேப்பர் ரவுண்ட் ஆகிற இடத்துல இருந்து அந்த டோர் ஹேண்டிலுக்கு ஒரு சின்ன கர்வேச்சருமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து ரியர் போர்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு அப்படி ரேப்பர் ரவுண்டாக சுற்றி இருக்கக்கூடிய உங்களுக்கு டெயில் லேம்ப்ஸுமே வந்து வருது. உங்களுக்கு இதில் வந்து பிரேக் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் ரிவர்ஸ் லேம்புமே வந்து வருது. ரியர் டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளிஸ்டிக்காக தான் இருக்குது. லோவர் போர்ஷனில் அந்த எஸ்யூவிக்காக ஒரு ஸ்டாண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பிளாஸ்டிக் பம்பர்ஸ் ப்ளஸ் வந்து அதில் ரிஃப்ளெக்டர் உங்களுக்கு ஸ்கிட் பிளேட்டுமே வந்து வருது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் 2 வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ரூஃப்மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்ஸ் எல்லாமே கொடுத்து அந்த ஸ்ட்ரென்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட் ப்ளஸ் வந்து டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு வைப்பர் அப்புறம் வாஷருக்கான ஃப்ளூயிட் டிஸ்பென்சர் எல்லாமே வந்து வருது. டிஃபாகருமே அந்த டாப் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. C3 அப்படிங்கிற பிராண்டிங் உங்களுக்கு அந்த டபுள் செவரான் லோகோ இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஓவரால் பார்த்தீங்கன்னா லுக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து சிம்பிளிஸ்டிக்காக தான் இருக்குது. ரொம்ப ஃப்ளாஷியாலாம் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக இந்த நேரத்தில் அந்த கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க ஒரு ஹைலைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒரு ஒயிட் கலர் ப்ளஸ் வந்து ஒரு ஆரஞ்சு இருக்கக்கூடிய ஒரு டூவல் டோன் கலர்லாம் வந்து நல்ல ஃபங்கி அண்ட் அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ நம்ம பூட்டையுமே வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 315 லிட்டர்ஸ் வரக்கூடிய பூட் ஸ்பேஸுமே வந்து வருது. ஸோ டீசெண்டான ஸ்பேஸ் இந்த காரோட சைஸுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது. ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதான பார்சல் ஹுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல் ஃபீச்சர். லைட் அவங்க வந்து கொடுக்கல, பட் அது வந்து ஓகே தான். இது ஒரு மோஸ்ட்லி சிட்டி ரன்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கார் அப்படிங்கிறதுனால. ப்ளஸ் வந்து நீட்டான ஒரு பார்சல் ஷெல்ஃபுமே வருது. இந்த ரியர் சீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிளாக மொத்தமாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை நீங்கள் புல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2 சைட்லேயுமே புல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக வந்து இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடிஷ்னல் லக்கேஜ் தேவைப்படுற டைம்ஸில் வந்து அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஷைன் வேரியண்ட்டோட அந்த இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா வேரியன்ஸ் வந்து ஆக்சுவலாக 4 வேரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக வந்து நம்ம பார்க்குறது ஒரு ஃபீல் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டச் ஸ்க்ரீன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஃபீல் வேரியண்ட் வந்து அண்டர் 8 lakhs ஆன் ரோட்லேயே வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் அதிகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோலையும் கொடுத்துருப்போம். அவங்களையுமே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேரியன்ஸ் வந்து லிவ், ஃபீல் ஆப்ஷனல், ஷைன் அப்படிங்கிற அந்த 4 வேரியன்ஸாக வந்து உங்களுக்கு பிரேக் ஆகுது. ஸோ இந்த டாப் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆல்மோஸ்ட் வந்து அந்த பசால்ட் ஏர்க்ராஸ் அதில் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த சேம் ஷேப் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டாப் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ், இதில் வந்து ஒரு டெக்ஸ்டர்டு பேட்டர்ன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த சேம் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஏர்வென்ஸ் உங்களுக்கு சைடில் வந்து வெர்டிகலாகவும் இருக்குது, சென்டரில் வந்து ஹாரிசான்டலாகவும் இருக்குது. இதில் வந்து ஒரு டார்க் க்ரோம் டீட்டெயிலிங் சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹையர் வேரியன்ஸில். அதுவுமே வந்து நல்லா இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து உங்களுக்கு ஹையர் வேரியன்ஸில் இருக்குது. உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் அப்புறம் வந்து ஃபேன் ஸ்பீடெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டாகிள் டைப் சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த கிளிக் ஃபீலும் சரி அந்த குவாலிட்டியும் சரி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. டச் ஸ்க்ரீனை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த ஃபீல் ஆப்ஷனல் அப்புறம் வந்து இந்த டாப் வேரியன்ட் ஷைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10.2 இன்ச் இருக்கக்கூடிய அந்த டச் ஸ்க்ரீன் வருது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்து வயர்லெஸ்ஸாகவே வந்து வந்துடும். இதுவுமே வந்து ஒரு நீட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு
ஆப்ரேஷன்ஸுக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ளூயிடிட்டி இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து ப்ராப்ளம் இல்லை. நீட்டான ஒரு டிஸ்பிளே தான். ஒரு நெகட்டிவ் இதில் சொல்லணும் அப்படின்னா, ரிவர்ஸ் கேமரா வந்து கண்டிப்பாக அவங்க இன்னும் குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்கலாம். இது வந்து ரொம்ப ஓகேவான ஒரு கேமராவாக தான் இருக்குது. கேமராவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. மற்றபடி இதில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா 6 ஏர் பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டை தவிர இருக்கக்கூடிய வேரியண்ட்ஸில் தான் வருது. பேஸ் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு 2 ஏர் பேக் தான் வருது. டாப் வேரியண்ட்ஸில் வந்து உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வருது. கூடவே அந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட், அதுக்கப்புறம் வந்து அந்த டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி அட்வான்ஸ்டான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து டாப் வேரியண்ட்டுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரிசர்வ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏசிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லேம்ப், உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் ப்ளஸ் வந்து 12 வால்ட்டுக்கான அந்த சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து வருது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பேட் மாதிரி இது இருக்குது. இதில் ஃபோனை தான் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த பசால்ட் அந்த மாதிரி கார்ஸில் வந்து இது ஒயர்லெஸ் சார்ஜிங்காகவும் உங்களுக்கு இந்த லோவர் போர்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக வந்து அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் இருந்த யூனிட்டை வந்து அப்படி மாற்றிருக்கிறாங்க. உங்களுக்கு 2 பாட்டில் வச்சுக்கிறதுக்கான அந்த பாட்டில் ஹோல்டர் ஸ்பேஸுமே வந்து இருக்குது. இல்லை கப்ஸ் ஏதாவது வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு சேம் அந்த கியர் ஸ்டிக் தான். உங்களுக்கு இதில் வந்து 5 ஸ்பீட் மேனுவல். இதில் வந்து கொஞ்சம் அந்த ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாஃப்ட் டச் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் லோவர் போர்ஷனில் நீட்டான ஒரு லெதரைட் லைக் வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்து அது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்குது. சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரஸ்ட் சில்வர் மாதிரியான ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குது. இது லோவர் போர்ஷனில் உங்களுக்கு அந்த ஹேண்ட் பிரேக், அப்புறம் வந்து உங்களுக்கு இதுலேயுமே டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே இருக்குது. உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் அப்படின்னு கொடுக்கல. பட் இதில் வந்து ரியர் பேசஞ்சர்ஸுக்குமே ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வந்தோன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஒரு ரேப்பிங்கோட உங்களுக்கு அந்த ஸ்டியரிங் வருது. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கான சுவிட்சஸ் எல்லாமே வந்துடுது. நீங்கள் வெஹிக்கிள் செட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதிலேயே பார்த்துக்கலாம். கூடவே இந்த டயலோட ஸ்டைலை நீங்கள் ஆல்டர் பண்ணணுன்னாலும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேரியஸ் ஸ்டைல்ஸ் ஆஃப் டயல்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த வேரியஸ் இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் மைலேஜ், ஆவரேஜ் ஸ்பீட் ப்ளஸ் வந்து ஸ்பீடோமீட்டர் மட்டும் பார்த்தா போதும்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மீடியாவுக்கான மோடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் ப்ளஸ் வந்து அந்த வாய்ஸ் சர்ச், அதுக்கப்புறம் கால் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் ப்ளஸ் வந்து அந்த வால்யூம் கண்ட்ரோல்ஸுக்கான பட்டனுமே வந்து இதிலே வந்துடுது. உங்களுக்கு நீட்டான ஒரு அந்த ஷேப், உங்களுக்கு அந்த கஸ்டமைசேஷன் பேக் எடுத்திங்கன்னா வரக்கூடிய அந்த ஒரு ரெக்டாங்குலர் மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து உங்களுக்கு அந்த பிரஸ்ட் சில்வர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீட்டாக இருக்குது. லோவர் போர்ஷன் வந்து ஒரு டீகட் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு டிஸ்பிளேவும் ஒரு கிளாரிட்டியுமே நல்லா இருக்குது. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஃபியூல் கேஜ், ரைட் சைடில் உங்களுக்கு டெம்பரேச்சர், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீசெண்டாகவே இருக்குது. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் டைப்பில் தான் வந்து சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதோட கலர் அப்புறம் வந்து அந்த பேட்டர்ன் வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. சீட்டோட குஷனுமே வந்து நமக்கு அடிக்கேட்டாக இருக்குது. என்னென்னா அந்த கம்ஃபர்ட் ஃபேக்டருக்கு விட்டுமே வந்து போதுமான அளவுக்கு இருக்குது. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா தாராளமாக ஸ்பேஸ் இருக்குது. சைட் பால்ஸ்டிங்கும் நல்லா தான் இருக்குது. லோவர் பேக் சப்போர்ட் எல்லாமே நல்லா இருக்குது. சீட் ஹைட் அட்ஜஸ்ட் ப்ளஸ் வந்து ரிக்ளைன் வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு லோவர் போர்ஷனில் உங்களுக்கு இதை புல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ், ஹெட்லைட் லெவலர், மிரர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கானது ப்ளஸ் அந்த விண்டோ லாக் ஃபங்க்ஷன், ஏபிசி பெடல்ஸ் வந்து வெல் பிளேஸ்டாக இருக்குது. டிரைவர் ஃபுட்ரெஸ்ட் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு கொடுக்கல. அப்புறம் ஸ்டியரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவான ப்ராக்டிக்கலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் டோரில் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து தாராளமாக இருக்குது. சூப்பரான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டில் வச்சுக்கலாம். இதுலேயுமே திங்ஸ் போட்டுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. எல்லா விண்டோஸ்க்குமே வந்து ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டோரை பொறுத்தவரை ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னா அந்த பிளாஸ்டிக் பேனல்னால் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இன்னும் பெட்டராக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கண்டிப்பாக இன்னொரு ப்ரீமியமான ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ரியர் சீட்டோட ஸ்பேஸுமே வந்து பார்ப்போம். இப்போ ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு பிரச்சனையே இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. சீட்டுமே வந்து நல்லா இருக்குது. இல்லை அந்த ரெக்லைனோட பொசிஷன் டீசெண்டாக இருக்குது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஹெட்ரெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு அந்த இன்டிகிரேட்டட் ஹெட்ரெஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மூவபிள் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு லெக் ரூம் டீசெண்டாக இருக்குது. ஓகே தான், இந்த செக்மெண்ட் காருக்கு நல்ல ஒரு லெக் ரூம். அதுக்கப்புறம் ஹெட்ரூமே வந்து தாராளமாக இருக்குது. 6 ஃபுட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் மேபி கொஞ்சம் டைட்டாக இருக்கலாம், மற்றபடி ஓகே தான். இதில் வந்து ஒரு கிராப் ஹேண்டிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் டோரை தவிர எல்லாருக்குமே வந்து இந்த கிராப் ஹேண்டில் வருது. டீசெண்டான விண்டோ ஏரியா உங்களுக்கு, அதுவுமே வந்து அந்த ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஷியஸான காரில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. அது ரொம்ப வெல்பில்ட்டாக இல்லாதவங்க அப்படின்னா 3 பேர் உட்காரதுக்கான ஸ்பேஸுமே இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா கேபின் நல்லா ஒய்டாக தான் இருக்குது. அதுவுமே ஒரு நல்ல விஷயம். நல்ல ஃப்ளாட்டான சீட் ப்ளஸ் வந்து இந்த போர்ஷனுமே ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நடுவில் ஒருத்தங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்தாங்கனாலும் நல்ல கம்ஃபர்ட்டாக வந்து உட்கார்றதுக்கான இது இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா 2
இந்த யூஎஸ்பி டைப் ஏ வந்து சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து வருது. டீசெண்டான ஒரு பேக் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. நம்ம பேக் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெடிக்கேட்டடாக எடுக்கலை, பட் வந்து பேக் சீட்டுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த ரிக்ளைன் ஆங்கிலும் நீட்டாக இருக்கிறதுனால நல்லாவே இருக்குது. எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3.8 சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு டாப் வேரியன்ட்ஸ்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு சேஃப்டி ஃபீச்சர். மற்றபடி ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போதும் ஒரு பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு டோரில் வந்து வருது. உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர்ஸ் அதுவுமே வந்து உங்களுக்கு டோரில் வருது. இந்த ஸ்பீக்கர்ஸ் டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹையர் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இறங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் வந்து நமக்கு தாராளமாக இருக்குது. எல்டர்லி பீப்புள் இருந்தாலுமே வந்து ஈஸியாக ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸை இந்த பேக் சீட் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து கிளச் வந்து கொஞ்சம் ஒரு லாங் த்ரோ மாதிரி தெரியுது. பட் அப்படி ஸ்பாஞ்சி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இருந்தாலும் அப்படி ரொம்ப லைட்டான ஒரு ஃபீல் கொடுக்கல. கொஞ்சம் ஒரு ஹெஃப்ட் கிளச்சில் இருக்குது. பட் ஓகே, ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்டியரிங்குமே வந்து இந்த சிட்டி ஸ்பீட்ஸில் லைட்டாக இருக்குது. கியர் கொஞ்சம் ஒரு லாங்கர் த்ரோ வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அண்டர் ஒரு 4 மீட்டர்ஸ் தான் வருது. அந்த ஒரு எலிவேட்டடான சீட்டிங் பொசிஷன் வந்து கிடைக்குது. நம்ம கொஞ்சம் ஹைட்டாக உட்காந்து இப்போ கொஞ்சம் நான் சீட்டை வந்து லைட்டாக லோவர் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இருந்தாலுமே நமக்கு பானட் எனக்கு ரொம்பவே நல்லா தெரியுது. சீட்டிங் பொசிஷன் கம்ஃபர்டபுளாக எர்கனாமிக்காக நம்மளால் உட்கார முடியுது. சீட் ஹைட் அட்ஜஸ்ட் வந்து இந்த வேரியண்ட்டில் வருது. ப்ளஸ் வந்து ரிக்ளைனும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் ரிக்ளைன் எல்லாமே வந்து வருது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தேர்ட் கியர் ஒரு 22 அந்த ஸ்பீடில் இருந்து அப்படியே ஆக்சிலரேட் பண்ணாலும் ஓகே, நமக்கு அப்படியே வந்து கூட வருது. பெருசாக வந்து ஜர்க் இல்லை. பட் அந்த லோவர் அண்ட் டார்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப லோவர் எண்டில் கொஞ்சம் ரைஸ் பண்ணி அந்த பவர் பேண்டுக்கு வந்துட்டோம்னா ஓகேவாக இருக்குது. வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா 3 சிலிண்டர் என்ஜின். நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த ஐடில் வந்து கொஞ்சம் நமக்கு வைப்ரேஷன்ஸ் தெரியுது. ஒரு மினிமலான லெவலில் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. பிரேக்கோட பைட்டுமே நல்லா இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிரேக்ஸாக தான் இருக்குது ஆக்சுவலாக. மற்றபடி டிராஃபிக்கில் அப்படியே வந்து நம்ம சைடு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எடுத்து கரெக்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கும் எதுக்குமே வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. நமக்கு ஒரு குட்டி கார் ஓட்டுற ஃபீல் தான். ஸ்டியரிங்குமே நல்லா லைட்டாக ஈஸியாக வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. பானட் விசிபிலிட்டியுமே கிடைக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சிட்டிக்குள்ளாடி எல்லாமே யூடர்ன்ஸ் பண்ணுறதுக்குமே வந்து நமக்கு நல்ல குட்டியான டேர்னிங் ரேடியஸ் தான். அண்டர் 5 மீட்டர்ஸ் தான் வந்து டேர்னிங் ரேடியஸ்மே வருது. அதுவுமே ஒரு ஈஸியான விஷயம். ப்ளஸ் வந்து பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2000 RPM ரேஞ்சில் இருந்து நமக்கு அந்த நல்ல பவர் வந்து கிடைக்குது. அண்டர் 2000 வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு 1500 ரேஞ்சில் இருந்து அந்த ட்ராக்ஷன் நமக்கு ஓரளவுக்கு கிடைக்குது. 1500 ரேஞ்சில் வந்து வேணால் நீங்கள் சிட்டிக்குள்ளாடி அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே போகலாம். கியர் ஷிஃப்டிங்குமே வந்து அந்த கேட்ஸ் கொஞ்சம் நல்லா டிஃபைன்டாக தான் இருக்குது. த்ரோ மட்டும் கொஞ்சம் நமக்கு லாங்காக ஃபீல் ஆகுது. இப்போ டவுனுக்குள்ளாடி கொஞ்சம் குயிக்காக ஓட்டி பார்ப்போம். கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணோன்னா அந்த பவர் நமக்கு தெரிஞ்சிட்டே இருக்குது. ஒரு 82 PS அப்படின்னு வந்து அது ஒரு லேகாக எல்லாம் நமக்கு தெரியல. ஃப்ரீயாக வந்து பவர் கிடைக்குது. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 72 அந்த ரேஞ்சுக்கு ஸ்பீடு பில்ட் ஆகிட்டுது. ரைட் குவாலிட்டி. ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் கம்ஃபர்ட் வந்து இதுலேயுமே அப்படியே தரமாக இருக்குது நமக்கு. ஏன்னா அவங்களோட அந்த பெஞ்ச் மார்க் விஷயமே வந்து அதுதான். இன்னொன்று அந்த ஸ்டியரிங் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி ஏர்கிராஸ் பசால்ட் எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸ்டியரிங் வந்து இன்றைக்கி இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நமக்கு அது ரீசென்டர் ஆகிற விதமாகட்டும், அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஆட் ஆகக்கூடிய வெயிட் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க டியூனிங் வந்து மெக்கானிக்கலி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம். ரைட் கம்ஃபர்ட்டை பற்றி நான் ரொம்ப அதிகமாக இதில் பேசலை. சொல்லப்போனால் இந்த செக்மெண்ட்டில், அதாவது ஒரு sub 4 மீட்டர் கேட்டகரி செக்மெண்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட் குவாலிட்டி அண்ட் வந்து அந்த கம்ஃபர்ட் வந்து நமக்கு கிடைக்கிறது இதில் தான் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போதும் 19.8 வந்து அவங்களோட டெஸ்ட் ஃபிகர்ஸில் வந்து வருது. கண்டிப்பாக ரியல் டைமில் வந்து நம்ம ஒரு 12 to 14 ரேஞ்சில் சிட்டியில் எதிர்பார்க்கலாம் இந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டுக்கு. கூடவே வந்து ஒரு 16-17 வரைக்கும்
நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு 80 to 100 அந்த ரேஞ்சில் நம்ம க்ரூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைவேஸ்லேயுமே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இன்னொன்று என்னென்னா, நமக்கு அந்த ஓவர் டேக்கிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நம்ம பவர் பேண்டில் இருந்தோம் அப்படின்னா ஒரு 2000 RPM ரேஞ்சுக்கு மேலே இருந்தோம் அப்படின்னா குவிக்காக வந்து நமக்கு ஓவர் டேக் பண்ணலாம். நமக்கு அந்த எஃபர்ட்லெஸ்ஸாக டக்குன்னு அந்த பவர் நமக்கு கிடைக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். நமக்கு கொஞ்சம் அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு 1800 RPMக்கெல்லாம் கீழே வந்தோம் அப்படின்னா மட்டும்தான் ஒரு டவுன் ஷிஃப்ட் பண்ணி நம்ம அந்த ஓவர்டேக்கை பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸாக நமக்கு அந்த ஓவர்டேக்கிங்ஸுமே வந்து கிடைக்கும். அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கொஞ்சம் கூட லைட் ஆச்சுது ஸ்டியரிங், அப்படி அழகாக ரீசெண்ட் ஆகுது. ரைட் கம்ஃபர்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக பெஸ்ட்டான ரைட் கம்ஃபர்ட் ப்ளஸ் வந்து அந்த ஓவரால் விசிபிலிட்டியும் வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு சிட்டி காருக்கு ஏற்ற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து தரவாக வந்து இந்த வண்டியில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஹைவே என்ட்ராகிறோம். இப்போ சிட்டியில் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஒரு விஷயம் மட்டும் என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸில் இறங்கும்போது ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிட்டு நம்ம செகண்ட் கியரில் அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து லேகு நமக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் ஃபஸ்ட் கியர் வச்சு மூவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் மட்டும் வருது. இப்போ ஹைவேல பார்த்திங்கன்னா நம்ம கேஷுவலாக ஓட்டணும் அப்படின்னாலே நமக்கு ஸ்பீடு வந்து அவ்வளோ குயிக்காக வந்து பில்ட் ஆகுது. ஒரு 90 ஈஸியாக வந்துட்டோம். அப்படியே பேசிகிட்டே இருந்தோம், லைட்டாக ஆக்சிலரேட் பண்ணி தான் வந்துட்டு இருந்தோம். நமக்கு குயிக்காக வந்து அந்த ஸ்பீடு பில்ட் ஆகிடுச்சு. இப்போ 4th கியர் ஒரு 60லேருந்து அப்படியே வந்து கட் பண்ணி, என்னென்னா அந்த நம்ம லாஸ்ட் மினிட்ல வந்து அப்படி கட் பண்ணி எடுத்தால் கூட வண்டி வந்து எங்கேஜிங்காக இருக்குது. நம்ம சொல்கிறது மாதிரி கட் ஆகுது. இந்த ஓவர் ஸ்டியர் அண்டர் ஸ்டியர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்துருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். இப்போ 100 அப்படியே வந்து செட்டில் ஆகிட்டோம். அப்படியே ட்ராவல் பண்ணி பார்ப்போம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த 100ல் போகும்போது ஆக்சுவலாக அந்த கேபின் இன்சுலேஷனை பொறுத்தவரை நமக்கு அந்த பிக்கர் கார்ஸ் நம்ம பசால்ட் ஏர்கிராஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்பவே இன்சுலேட்டடாக வந்து ஃபீல் ஆச்சுது. இதில் வந்து கொஞ்சம் நமக்கு அதிகமான விண்ட் நாய்ஸ் ப்ளஸ் வந்து கொஞ்சம் அந்த இன்ஜின் நாய்ஸ் வந்து ஒரு சின்ன பஸ் வந்து நமக்கு மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக இருக்குது. பட் நியூட்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து நமக்கு செக்மெண்ட்டுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஒரு 110 மெயினாக இந்த வெஹிக்கிளில் கூட ஒரு குட்டி காராக இருந்தாலும் ஸ்பீடு தெரியவே இல்லை. ஒரு 110ல் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அப்படியே வந்து அமைதியாக போயிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 3000 RPMக்கு கொஞ்சம் கீழே வந்து என்ஜின் ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. அப்படியே வந்து க்ரூஸ் பண்ணிகிட்டே போகலாம். நமக்கு பெருசாக அந்த ஃப்ளோட் எதுவுமே ரொம்ப நம்மளை பாதர் பண்ணாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. அப்படியே ட்ராவல் பண்ணலாம். கொஞ்சம் கார்னர்ஸ் நம்ம கிடைக்கும் போதும் நம்ம பார்ப்போம். ஒரு கார்னர் அப்ரோச் பண்ணுறோம், நம்ம லைட்டான அந்த ஆக்சிலரேஷனுக்கே நமக்கு அந்த ஸ்பீடில் வந்து குயிக்காக வேரியேஷன் தெரியுது. நான் கொஞ்சம் அதிகமாக அழுத்தினதுமே நமக்கு 115 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஸ்பீடு போகுது. ஸ்டியரிங்கில் நல்ல வெயிட் ஆட் ஆகிடுச்சு. அப்படியே வந்து ஒரு ப்ரிசைஸாக நமக்கு அது அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது ஸ்டியரிங். ஒரு ஹை ஸ்பீட் பிரேக்கிங். இப்போ இதுவுமே வந்து நல்ல கண்ட்ரோல்டாக தான் இருக்குது. நோஸ் டைவ் வந்து ரொம்ப மினிமலான ஒரு லெவலில் தான் நோஸ் டைவ் இருக்குது. பின்னாடி அந்த ட்ராக் தெரிஞ்சதா கொஞ்சம் தெரியுது. ஓகே, நமக்கு அந்த பிகர் கார்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தெரியுது. பார்த்தீங்கன்னாலும் திருப்பி ஆக்சிலரேட் பண்ணி அப்படியே ஓவர்டேக் பண்ணுவோம். 4th கியர் நம்மளால் வந்து 100 வரைக்கும் அப்படி ஹோல்டு பண்ணணும்னாலும் பண்ண முடியுது. ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் பில்டு பண்ணி பார்ப்போம் ஹைவேக்கும் அப்படி இருக்குது அப்படிங்கிறது. என்ஜின் இன்னுமே வந்து பவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம 110 வந்துட்டோம், இதுக்கு மேலே ஒரு சின்ன சிட்டி கார் தான், இதுக்கு மேலே போகாது அப்படின்லாம் இல்லை. நல்ல பவர் வந்து நமக்கு இன்னும் கொடுக்கணுன்னாலும் அது கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்குது. அது ஒரு நல்ல ஃபேக்டர். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல அப்படி கட் பண்ணி மனுவர் பண்ணணுன்னாலும் சூப்பராக இருக்குது. ஒரு கார்னர் நம்ம இந்த ஸ்பீடு கார்னர் மட்டும் டெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்ப்போம். கார்னரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு அண்டர் ஸ்டியர் லைட்டாக வந்து ஃபீல் ஆகுது. பட் இதுவுமே நம்ம லிமிட்ஸுக்கு புஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 120 ரேஞ்சுக்கு புஷ் பண்ணுறோம். ஒரு 110 ரேஞ்சில் வந்து அப்படியே செட்டில் பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னா அது வரைக்கும் வண்டி சூப்பராக வந்துருக்கு. ஸோ என்னென்னா நம்ம ஒரு சிட்டி கார் வித்
மோர் கம்ஃபர்ட் அப்படின்னு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த ஸ்பீட்ஸ் அப்புறம் வந்து இந்த இந்த அளவுக்கு ஹேண்ட்லிங் வந்து நமக்கு டே டு டே யூசேஜுக்கும் ப்ளஸ் வந்து அக்கேஷனலாக நம்ம ஹைவேல வந்து ஒரு 100-110 வரைக்கும் அப்படி க்ரூஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா நமக்கு தாராளமான கம்ஃபர்ட் கொடுக்குது. இப்போ இதுலேயும் ஏசியோட கூலிங் இதுலேயுமே தாராளமாக இருக்குது, பிரச்சனையே இல்லை, நல்ல கூலிங் கிடைக்குது. பேக்லேயும் ஓகே தானே? பேக்லேயும் ஓகேவாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் எல்லாம் அப்படி தெரியவே இல்லை, சட்டிலாக வந்து நமக்கு க்ராஸ் பண்ணுது. கொஞ்சம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் சைடில் தான் வந்து இருக்குது. நம்ம ஏர்க்ராஸ் பசால்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபர்ம்னஸ் நமக்கு தெரிஞ்சுது. பட் இது வந்து இன்னொரு சாஃப்ட்வேர் சைடில் தான் இருக்குது. மற்றபடி வின் நாய்ஸ், டயர் நாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வின் நாய்ஸ் இருக்குது. டயர் நாய்ஸ் வந்து அப்படி ரொம்ப நாயங்கெல்லாம் இல்லை, ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, வந்து பிரச்சனை இல்லை. ஒரு சர்வீஸ் ரோட்டில் நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து 5th கியர் நம்ம சிட்டிக்குள்ளாடி அப்படி செடேட்டாக ஓட்டுறவங்களுக்கு 5th கியரில் அப்படியே வந்து ஒரு 60 அந்த ரேஞ்சில் ஸ்பீட் நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே அல்ட்ரா ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டே இருக்குது. நமக்கு அந்த எக்கனாமி இண்டிகேஷனும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த ஒரு லீஃப் நம்ம ஆல்ரெடி ஏர்க்ராஸ் பசால்ட்லேயுமே பார்த்துருந்தோம். ஸோ அதுவுமே வந்து அப்படி ஃபுல்லி வந்து அந்த க்ரீன்லேயே வந்து க்ளோ ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மைலேஜுமே வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம அப்படியே ஜென்ரலாக க்ரூஸ் பண்ணுறதுக்கான தேவையான ட்ராக்ஷனுமே வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா நமக்கு அந்த கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இப்போ 3rd இருக்கோம் அப்படின்னா அதுவுமே வந்து காமிக்குது. நம்ம அதையும் பார்த்துமே வந்து கூட நம்ம பேசிக்காக மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எடுக்கிறது மாதிரி நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த C3யோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து பார்த்துட்டோம். இதுலேயுமே அந்த வேரியண்ட் அப்படின்னு நம்ம பிக் பண்ணணும்னா அந்த ஃபீல் அல்லது ஃபீல் ஆப்ஷனல் போனீங்கன்னாலே ஃபீலில் வந்து உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸ் வந்துடுது. ஃபீல் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இந்த மாதிரியான அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்து ஃபுல்ஃபில் ஆகுது. அந்த ஃபீல் ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா அண்டர் 9 lakhsலேயும் ஃபீல் வந்து அண்டர் 8 lakhsலேயும் உங்களுக்கு வாங்கிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது. பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த லுக்ஸ் கொஞ்சம் குவர்க்கியான, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்ஸ், கொஞ்சம் டிஸ்டிங்டிவாக வண்டி வந்து இருக்குது. சூப்பரான ரைட் கம்ஃபர்ட் ப்ளஸ் வந்து அந்த என்ஜின் அந்த மெக்கானிக்கல் பேக்கேஜாக அது வந்து ஒரு டிரைவபிலிட்டி சூப்பராகவே இருக்குது. நமக்கு ஐட்லிங்கில் ப்ளஸ் வந்து ரொம்ப லோவர் ஆர்பிஎம்ஸில் மட்டும் வந்து கொஞ்சம் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபீல் ஆகுது. மற்றபடி அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா நீட்டான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. அதுக்கு மேலே அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் அவங்க மிஸ் பண்ணாலும் அந்த ப்ராக்டிக்கலாக வண்டிக்கு தரவாக கொடுக்க வேண்டிய அந்த கம்ஃபர்ட் ப்ளஸ் வந்து நல்ல டிரைவிங் டைனாமிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தரவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். என்னென்னா வந்து அந்த வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போதும் 3 years ஆர் 1 lakh கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. 5 years ஆர் 2 lakhs கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், அந்த பையிங் பர்பஸுக்காக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா ஷோரூம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்போம், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எங்கள் சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இன்னுமே பெட்டரான கான்டென்ட் வந்து உங்களுக்காக கொண்டு வர முடியும். எப்போவுமே நம்ம வீடியோஸில் சொல்கிறது தான், வண்டி ஓட்டும்போது ஒரு நிதானம் அப்படிங்கிறது மனசில் இருக்கட்டும். நிதானமாக போய் வந்தால் தான் நமக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லதாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.